வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பிளேட்ஸு, சின்ன சின்ன டம்ளர்ஸு, இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸு, சின்ன கரண்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக இந்த மாதிரி பிளேட்ஸு, இந்த மாதிரி சைஸ் வாரியாக சின்ன பிளேட்ஸ் வரையும் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கரண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய கரண்டி எல்லாமே இது சைடில் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து நான் வச்சுட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நமக்கு தேடுறதுக்கு அவசரத்துக்கு வராது இல்லையா. குழந்தைங்க இருந்தால் அவங்களுடைய பாக்ஸு, அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற பாக்ஸு, அவங்களுடைய கப்பு, ஸோ அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இந்த மாதிரி வந்து இது அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் ஹரிபரியில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டம்ளர், இந்த மாதிரி காஃபி ஃபில்டர், இந்த மாதிரி டக்குன்னு அவசரத்துக்கு திடீர்னு டக்குன்னு தேடணுன்னா வரணும் இல்லையா. குழந்தைங்க குடிக்கிற கப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம், இந்த மாதிரி வடிக்கிறது, டம்ளர்ஸு, இந்த மாதிரி இது வந்து ரெகுலர் யூஸு, சும்மா ஸ்மால் சைஸ் ரெகுலர் யூஸ் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்டி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கரண்டியெல்லாம் இந்த ரேக்கில் வச்சுக்கிட்டேன். இது வந்து மீடியம் சைஸ் கரண்டி, சின்ன சின்ன கரண்டி, இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக பாருங்கள், சட்னிக்கு போடுற கரண்டி, இந்த மாதிரி கரண்டியெல்லாம் இந்த பக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கு இல்லையா, பெரிய ஸ்பூன், அதெல்லாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். தட்டு, குட்டி குட்டி தட்டு, டம்ளர்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் டம்ளர்லாம் மூடி வைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் பெரிய திங்ஸு, இதை பால் வாங்குறது, இது மாதிரி ரெகுலர் மினி திங்ஸு, நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மினி திங்ஸு, இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் என்ன டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கி இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தயிர் புற வைப்போம் இல்லையா, நான் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கப்பு யூஸ் பண்ணிக்குவேன். டெய்லியும் வந்து தயிர் காலையில் எடுப்போம் இல்லையா, இப்போ எடுக்கிறப்போ இந்த கப்பில் ஊற்றி, இதனோட மூடி இருக்குது, மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஈவினிங் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த தயிர் புற வச்சுருவோம் இல்லையா, புற வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் இந்த கப்பு இதனோட மூடியை அந்த புற வச்சு மூடினது மேலேயே நான் வச்சுட்டோன்னா காலையில் எடுத்து, நான் காலையில் தயிர் எடுக்கிறேன், என்ன பண்ணுவோம், புற வைக்கிறதுக்கு எடுக்கணும்னு ஞாபகம் வந்துடும், மறக்காமல் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து இதில் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்டில் எப்படி இருக்கும், நம்மளே ஒர்க் பண்ணுறோன்னா என்ன பண்ண, நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நான் இந்த மாதிரி இப்போ 2-3 வெரைட்டி வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து இப்படி டக்குன்னு திடீர்னு மார்னிங் எமர்ஜென்சி அப்படின்னா எடுக்கிற மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேறு செட் ஆஃப் பாக்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் சும்மா தானே இருக்கும். ஸோ டக்குன்னு திடீர்னு ஒரு பாத்திரம் தேவைப்படுதுன்னா ஈஸியாக எடுத்துக்கிறதுனால நான் அடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். பாட்டில்ஸு எல்லாமே நான் வச்சுக்கிட்டேன். அது மாதிரி தான் பாக்ஸு. ஹாட் பேக் கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். ஹாட் பேக்கு யூஸ் பண்ண உடனே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதானவுடனே காஞ்சவுடனே எடுத்து இங்கே வச்சுருவேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவேன். கேட்குறப்ப எடுத்து கொடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சோம் அப்படின்னா அதை சுற்றி நல்லா எறும்பு சாக் பீஸில் நல்லா கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அந்த இது லைட்டாக வந்து எறும்பு சாக் பீஸ் போட்டு தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை மட்டும் கேர்ஃபுல்லாக வைக்கணும், இல்லாட்டி வந்து எறும்பு பிடிச்சிரும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.